2,000 கோடி ரூபாய் போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை மேலும் 3 நாட்கள் போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி வழங்கியுள்ளது. போதைப்பொருள் கடத்தல் வழக்கில் கைதான ஜாஃபர் சாதிக்கை NCB அதிகாரிகள் 7 நாட்கள் நீதிமன்ற காவலில் எடுத்து விசாரணை நடத்தினர். அவரிடம் நடத்தப்பட்ட விசாரணையின் அடிப்படையில் அவரது கூட்டாளி சதாவை கைது செய்த போலீசார் தொடர்ந்து ஜாஃபர் சாதிக்கிற்கு சொந்தமான குடோனுக்கும் சீல் வைத்தனர். இந்நிலையில் ஜாஃபர் சாதிக்கு நீதிமன்ற காவல் முடிவடைந்ததை ஒட்டி பாட்டியாலா ஹவுஸ் நீதிமன்றத்தில் அவர் ஆஜர்படுத்தப்பட்டார். அப்போது ஜாஃபர் சாதிக்கிடமிருந்து பறிமுதல் செய்யப்பட்ட 7 செல்போன்களில் ஏராளமான தகவல்கள் இருப்பதாகவும் இந்த வழக்கின் குற்றவாளியான முஜிபுர் ரஹ்மான் என்பவருடன் இமெயில் மூலம் ஜாஃபர் சாதிக் அடிக்கடி பேசியிருப்பதால் அவரிடம் மேலும் விசாரணை நடத்த வேண்டும் என நீதிமன்றத்தில் NCB கோரிக்கை வைத்தது. இதனை ஏற்றுக்கொண்ட நீதிபதி மேலும் 3 நாட்களுக்கு ஜாஃபர் சாதிக்கை போலீஸ் காவலில் வைத்து விசாரிக்க அனுமதி வழங்கி உத்தரவிட்டார். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.